சிமி சொல்லுங்கண்ணே. ரியாக்டில் 2 ப்ராஜெக்ட் ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஓகே. அடுத்து ரியாக்ட் நேட்டிவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு எடுத்தேன். ம் செட்டப்பு ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் செட்டப் தான் என்னால் பண்ண தெரியல. 2 வீடியோ வேறு பார்த்தேன், எனக்கு சரியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. எஸ், என்னென்னா நிறைய பேரோட மிஸ்டேக் என்னென்னா யூடியூப் போயிருந்தாங்க. ஸோ எப்படி செட்டப் பண்ணலான்ட்டு. ஆனால் யூடியூப் போகக்கூடாது. ஏன்னா யூடியூப்பில் 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிருப்பான், 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிருப்பான். ஸோ அப்போது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ என்ன வெர்ஷனில் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. எப்படி எந்த வெர்ஷனில் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியாது. பட் எங்கே போகணுன்னா நம்ம வெப்சைட்டில் போய் அதை ஃபார்முலா செட்டப் பண்ணோம். அதுக்கு தான் நம்மகிட்ட ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது நான் ரியாக்ட் நேட்டிவ் டைப் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸோ ரியாக்ட் நேட்டிவ் லேர்ன் ஒன்ஸ் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டேன். தென் ரியாக்ட் நேட்டிவ் கெட் ஸ்டார்டட் ஆல்சோ கிளிக். தென் என்விரான்மெண்டல் செட்டப். அடுத்து ரியாக்ட் நேட்டிவ் ஆல் டெவலப்பர்ஸ் கூஸ் நோஸ் ஸோ சம்திங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ நான் அதில் செட்டப் உள்ளே போய்க்கிட்டேன். தென் அதில் சம் கைட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ யூ கேன் ரன் யுவர் ப்ராஜெக்ட் வித் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ சம்திங் நிறையா பிளாப்லான்னு நிறையா கொடுத்துருக்கு. ஸோ அது எனக்கு வேண்டாம். நெக்ஸ்ட் ஸோ இன்ஸ்டாலிங் டிபென்சிஸ். ஸோ அதில் போயிட்டு ரியாக்ட் நேட்டிவ் கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் சம்திங் எடிட்டர் சாய்ஸ் டெவலப்பர் ஸோ சம்திங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ என்னென்னா வி ரெக்கமெண்ட் டு இன்ஸ்டால் Node.js. என்னென்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் Node.js அண்ட் ஜாவா. ஸோ ஜேடிகே ஆல்சோ. ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது இருக்குன்னா ஜாக்கோ இன்ஸ்டால் நோடும் ஜேடிக்கையும் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நான் ஜாக்கோவை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு சாக்கோ இன்ஸ்டால் பண்ணி போகிறது பதிலாக நான் வேறு மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ நான் டேரெக்டாக ஜேடிகே 17 டேரெக்டாக நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டைப் பண்ணிக்கிட்டேன். தென் ஓகே ஜாவா 17. ஸோ அதை ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக். தென் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் எங்கே விண்டோஸ் இருக்குது. எஸ், விண்டோஸ் X64 இன்ஸ்டாலர் அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஐ எம் ஆல்சோ டவுன்லோட். ஓகே டன். ஸோ இதையும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். தென் ஓகே ஸோ டவுன்லோட் ஆகிற சம்திங் இட்ஸ் டேக் டைம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நோடு. ஸோ நோடு டவுன்லோட் பண்ணணும். ஸோ நான் Node.js உள்ள போய்க்கிட்டேன். ஸோ நோடில் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அதில் ப்ரீ பில்ட் இன்ஸ்டாலர் உள்ள ஆப்ஷன்ஸில் போயிட்டு இதில் டவுன்லோட் பண்ணணும். ஸோ பேசிக்காக நான் நோடை டவுன்லோட் பண்ணிட்டேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நோடும் ஜேடிக்கையும். ஸோ பேசிக்காக நோடும் ஜேடிக்கையும் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க. ஓகே டன். ஸோ அதுக்கடுத்து ரெண்டையுமே இன்ஸ்டால் பண்ணணும் பேசிக்காக. ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு ஸோ அதுக்கடுத்து உள்ள செட்டப் என்னென்னா ஸோ நார்மலாக சாக்கோ முடிச்சாச்சு. ஸோ அதுக்கடுத்து ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஓகே இன்ஸ்டால் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஸோ இங்கேருந்தே நான் லிங்க் ஓப்பன் பண்ணுறேன் பேசிக்காக. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ் இந்த ஆப்ஷன்ஸ் டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஓகே எதுக்கு ஓகே டன். ஓகே ஸோ எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஓகே கிளிக். ஸோ இது ஆல்சோ டவுன்லோடட். ஸோ வெயிட் பண்ணுவோம், ஏன்னா டவுன்லோடுக்கு டைம் டேக்ஸ். எஸ் டவுன்லோட் ஆகிட்டு. ஸோ நான் அதை கட் பண்ணிவிட்டேன். ஸோ டவுன்லோட் ஆனதை ஸோ ஓகே இன்ஸ்டால் ஓகே இட்ஸ் டேக் ஆல்சோ டைம். தென் நெக்ஸ்ட் ஸோ ஃபினிஷ்ட். தென் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஸோ இதுக்கடுத்து எப்படி எஸ்டிகே மேனேஜரில் நிறைய பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத பார்ப்போம். Then now I am going to SDK platform tab with SDK manager to check the SOAP package details. So direct SDK manager போக சொல்லுது. ஸோ SDK manager and SOAP package details. ஓகே ஆல்ரெடி செக்கில் தான் இருக்குது. ஸோ அதில் எனக்கு ஆண்ட்ராய்ட் 14 அப்சைட் டவுன் கேக் அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம். எஸ் அதான் ஆண்ட்ராய்ட் 14 அப்சைட் டவுன் கேக். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்டு எஸ்டிகே பிளாட்ஃபார்ம் 34ம் அதுக்கடுத்து இண்டெக்ஸ். ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த 2ல் ஏதாட்டும் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கலாம் பேசிக்காக உள்ளே போய்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே ஆண்ட்ராய்டு எஸ்டிகே பிளாட்ஃபார்ம். ஸோ செகண்ட் வந்து இன்டெல் X86 ஸோ இருக்குது. ஸோ அதையும் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ரெக்வயரில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் த எஸ்டிகே டூல்ஸ் அண்ட் மறுபடியும் பேக்கேஜ் டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு 34.0 செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் எஸ்டிகே டூல்ஸ் இங்கே இருக்குது. இதில் 34 இங்கே இருக்குது. கீழே 35 34 ஓகே டன். ஸோ அதையும் கொடுத்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இந்த பேக்கேஜுமே இன்ஸ்டால் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது இன்ஸ்டால் பண்ண இட்ஸ் டேக் டைம். ஸோ நான் இதையும் பாஸ் பண்ணியிருந்தேன். பேசிக்காக செக்கிங் அன்சிப்பிங்
ஓகே டன். ஸோ அது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ அதுக்கடுத்து மெயின் என்னென்னா என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணுறது. ஸோ உங்களோட என்விரான்மெண்ட் வேரியபிளை செட்டப் பண்ணுறது உங்களோட அக்கௌண்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் அக்கௌண்ட், தென் கிளிக் யூசர் அக்கௌண்ட் அகைன் சேஞ்ச் மை என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ அதில் ஒரு ஆண்ட்ராய்டு ஹோம் கொடுத்து நிறைய சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டேன் நான் வந்து டேரெக்டாக சர்ச்சில் போய் எடிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ டேரெக்டாகவே எடிட் த சிஸ்டம் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ். ஸோ உள்ளே போயிட்டு என்விரான்மெண்டல் வேரியஸை கிளிக் பண்ணி ஸோ ஒரு நியூ பாத்தை செட் பண்ண சொல்கிறது. ஸோ ஆண்ட்ராய்டு ஹோம் பேசிக்காக. ஸோ ஆண்ட்ராய்டு ஹோம்ங்கிறது ஆண்ட்ராய்டு ஹோம். தென் அந்த பாத்தை செட் பண்ணணும். எந்த பாத்தை செட் பண்ணணும் அவங்களே கொடுத்துருப்பாங்க பேசிக்காக. ஸோ எந்த பாத்தை செட் பண்ணணுங்கிறதுக்காண்டி ஸோ நான் டேரெக்டாக ஃபைல் உள்ளே போய்க்கிடுதேன். ஸோ ஃபைல் உள்ளே போகிறதுக்கு பதிலாக ஸோ என்ன பாதை செட் பண்ணணும்னு செக் பண்ணிவிட்டேன். ஸோ யூசர், அதுக்கடுத்து ஆப் டேட்டா, லோக்கல் அண்ட் ஆண்ட்ராய்டு எஸ்டிகே. ஸோ அப்போது நான் ஃபைல் உள்ளே போயிட்டு டேரெக்டாக உள்ளே போயிட்டு ஸோ நோடு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் யூசர்ஸ், அடுத்து வெல்கம்ஸ், தென் எங்கே இருக்குது நோடு டன். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ ஆப் டேட்டா, லோக்கல் ஆண்ட்ராய்டு எஸ்டிகே. ஸோ இந்த பார்த்து தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்மளோட ஃபைலில் இருக்கும். ஸோ யூசர் வெல்கம் போயாச்சு. ஸோ டேரெக்டாக நான் மேலே அடிக்கிறேன். ஸோ ஆப் டேட்டாங்கிறது. ஸோ லோக்கல் வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ லோக்கலில் எங்கே ஆண்ட்ராய்டு இருக்குது? ஆண்ட்ராய்டு இருக்குது. ஸோ எஸ்டிகேவும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இந்த பாத்தை அப்படியே காப்பி பண்ணி போட்டுடுங்க. ஸோ காப்பி பண்ணி போட்டுட்டு ஸோ ஏற்கனவே நம்ம ஆண்ட்ராய்டு ஹோம் இருக்குது. ஸோ அதில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ சிஸ்டம் வேரியபிள்ஸ்லேயும் பேஸ்ட் பண்ணணும். ஸோ யூசர் வேரியபிள்லையும் ப்ளேஸ் பண்ணிடுங்க. எதுக்குன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ இங்கேயும் செட் பண்ணிடுறதுனால ரெண்டு இதுலேயும் செட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து எரர் இருக்காது. ஸோ நான் இங்கேயும் ஆண்ட்ராய்டு ஹோம் சேம் பார்த்து செட் பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து பிளாட்ஃபார்ம் டூல்ஸ் என்னென்னா அடுத்த ரெக்வயரில் என்னதுன்னா எஸ்டிகே அடுத்து பிளாட்ஃபார்ம் டூல்ஸை செட் பண்ணோம். அதோட பாத்தை செட் பண்ணோம். அது வந்து பாத்தில் போய் செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் போய்க்கிடுதேன். ஸோ அதோட பாத்தையும் நான் காப்பி பண்ணி வச்சுக்கிடுதேன். ஸோ வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து பாத்துக்குள்ளே போய்ட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதேமாதிரி தான் சிஸ்டம் வேரியபிளையும் போய்க்கிடுதேன். பாத், தென் கோ டு பேஸ்ட் இட். ஓகே டன். இப்போது ஓகே. ஸோ இதுக்கடுத்து ஜேடிகேயை நம்ம அப்ளை பண்ணணும் பேசிக்காக. ஸோ ஜேடிகே ஜாவா கோமை அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து நோடு இன்ஸ்டால் ஆகிட்டான்னு செக் பண்ணிக்கிட்டேன் பேசிக்காக. ஸோ நோடு இன்ஸ்டால், அடுத்து ஜாவாவும் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஜாவா வெர்ஷன். ஸோ ஓகே ஜாவா 17.011 இதுவும் இன்ஸ்டால் ஆகிட்டு. ஸோ இப்போது நான் ஜேடிகே டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஜேடிகே எங்கே இருக்குன்னா அதே இது பேசிக்காக திஸ் ஃபைல் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவா. ஸோ ஜாவா எங்கே இருக்குது? ஜாவா நோ கீழே இருக்குது. ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அதில் ஜேடிகே. ஸோ அதை உள்ளே காப்பி பண்ணிக்கிடுதேன் பேசிக்காக. ஸோ டேரெக்டாக உள்ளே போய் அதோட பாத்தை காப்பி பண்ணிக்கிடுதேன். ஸோ காப்பி பண்ணி ஜாவான்னு ஒரு ஹோம் க்ரியேட் பண்ணி அதே தான் ஜாவான்னு ஒரு ஹோம் க்ரியேட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிடுதேன். ஸோ பின்னை ரிமூவ் பண்ணிடுங்க, பின் வேண்டாம். ஸோ ஜாவாவையும் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் பேசிக்காக. ஸோ இப்போ ஜாவாவும் நம்மளால் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து ப்ரிப்பேரிங் த ஆண்ட்ராய்டு டிவைஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டு. ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட் செட்டப் ஆகிட்டு. ஸோ இது ஃபிசிக்கல் டிவைஸ்லையும் விர்ச்சுவல் டிவைஸ்லையும் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபிசிக்கல் டிவைஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பேசிக்காக. ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பேசிக்காக உங்களோட ரியாக்ட் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி ஸோ பேசிக்காக அதுக்கு முன்னாடி எஸ்டிகே மேனேஜரில் சம் ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன ரெக்குயர்மெண்ட்ஸுங்கிறத நம்ம பார்த்தோம் பேசிக்காக. ஸோ டைரெக்டாக உள்ளே போய் நம்ம ஒரு ஏவிடி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கண்ணா என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் ஏ விர்ச்சுவல் டிவைஸ் க்ரியேட் பண்ணணும்னா செலக்ட் கிரியேட் விர்ச்சுவல் டிவைஸ் தென் பிக்கப் அப்சைட் டவுன் கேக் ஏபிஐ லெவல் 34 இமேஜ். ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் போய் நம்ம ஏபிஐ லெவல் 34 போய் நம்ம டவுன்லோட் பண்ணி ஒரு ஏவிடி க்ரியேட் பண்ணி அதுலேருந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து அப்சைட் டவுன் கேக். ஸோ இது இல்லை தென் ஏபிஐ 34 அப்சைட் டவுன் கேக் ஏபிஐ 34. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் டவுன்லோட் பண்ண சம்டைம்ஸ் எடுக்கும். ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் போயிட்டு ஸோ நெக்ஸ்ட் இப்போது நம்மளுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் டவுன்லோட் ஆகிட்டு. ஸோ ஒரு ஏவிடி க்ரியேட் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட்
ஸோ நெக்ஸ்ட் வித் கூகுள் ஏபிஐ ஸ்டுடியோ எனபிள் டெஸ்டிங் வித் கூகுள் ப்ளே சர்வீஸ் சம்திங் கேட்குது. ஸோ அதை விட்டுருங்க. ஸோ போர்ட்ரேட்டாக லேண்ட்ஸ்கேப்பாக, ஸோ நான் போர்ட்ரேட் தான். ஸோ ஃபினிஷ்ட். எஸ், இப்போது உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் டிவைஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டு இருக்கீங்க. பட் நான் அதில் ரன் பண்ணி காமிக்கிறேன். எதுக்குன்னா நான் வந்து அதை ஃபிசிக்கல் டிவைஸில் செட் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் ஃபிசிக்கல் டிவைஸை செட்டப் பண்ணணும்னா நீங்கள் யூஎஸ்பி மூலமாக கனெக்ட் பண்ணி எவ்வளோ ஓகே அதை விட்டுருங்க. ஸோ நீங்கள் ஃபிசிக்கலில் நீங்கள் வந்து ரன் பண்ணணும்னா இன்னொரு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் பின் பண்ணுங்கள். நான் செகண்ட் வீடியோவில் எப்படி ஃபிசிக்கலில் ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவாக நான் போகிறேன்.